കേനോപനിഷത്തിലെ 4வது ഖണ്ഡത്തിലെ, അതായത് 4வது അധ്യായത്തിലെ 4வது മന്ത്രം പാക്കറോം. തസ്യ ഏഷഃ ആദേശഃ യത് ഏതത് വിദ്യുതഃ വ്യദ്യുതത ഇതി നമീമിഷത ഇതി அதிதெய்வதம். தஸ்யா அந்த பிரம்மத்தோடு, ஆதேசஹ உபதேசமாக்கும், ஏஷஹா இது, ஏதது இந்த, வித்யுதஹா மின்னலோடு, വ്യദ്യുത ആ ഇതി மின்னலோடு பிரகாசம் மாதிரி அப்படிங்கிறதும், ஞமீமிஷது ஆ இதி கண்ணை மூடி திறக்கிற மாதிரி அப்படிங்கிறதும், எது அப்படி இருக்கிறது ஏதொன்னாக்குமோ, ஏஷஹா இது, தஸ்யா அந்த பிரம்மத்தோடு, அதிதெய்வதம் தேவதா விஷயகமான, ஆதேசஹா உபதேசமாக்கும். உலகத்திலே இடிமின்னல் பிரகாசிக்கிறது மாதிரியும், கண்ணிமைகளை மூடி திறக்கிற மாதிரியும், திடீர்னு உண்டாയി மறையறதாக்கும் பிரம்மத்தோடு அந்த ஒரு சக்தி ஸ்வரூபம் அப்படின்னு உபதேசிக்கப்படுறது. பிரம்மம் தா வந்தது காணாம போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற மின்னல் மாதிரியும், நொடியடையில கண்ணை மூடி திறக்கிற மாதிரி திடீர்னு வந்து திடீர்னு காணாம போற மாதிரியும் ஒரு உணர்வோடு கூடிட்டாக்கும் அங்க தேவர்களோடு முன்னால பிரம்மம் பிரத்யட்சப்பட்டது. தேவர்களோடு முன்னால மின்னல் மாதிரி பிரத்யட்சப்பட்ட பிரம்மம் இந்திரனோடு முன்னால கண்ணை மூடி திறக்கிற மாதிரி அப்பிரத்யட்சமாகவும் செஞ்சது. சாதகர்களுக்கு உபாசனைக்கு வேண்டிட்டு உள்ளதாக்கும் இந்த மந்திரத்தில் இருக்கிற உபதேசம். கண்ணை மூடி திறக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாயிட்டு இந்த பிரபஞ்சத்தோடு சிருஷ்டியும் சம்ஹாரவும் செய்யறதுக்கான சக்தி இந்த பிரம்மத்துக்கு இருக்கு. அதி ஸ்பீடில் எந்த ஒரு தடங்களும் இல்லாதக்கு நம்ம கண்ணை மூடி திறந்துண்டு நம்மளோட வாழ்நாள் ஃபுல்லா அந்த ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஜனிச்ச முதலுக்கு நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லா கண்ணிமைகளை திடீர்னு மூடிண்டு திறந்துண்டு அப்படி ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கு.
உமாதேவி இங்க பிரம்மத்தோடு மகத்துவத்தை சொல்ல வாக்குமே சேர കേനോപനിഷത്ത് സാമവേദത്തിലെ ഉള്ളതാക്കും സ്വരങ്ങളോട് കൂടിയതാക്കും ഷോർട്ടായിട്ടും നീട്ടിയും ചൊല്ലേണ്ട സ്വരങ്ങൾ നമ്മളിങ്ക മന്ത്രത്തോട് അർത്ഥത്തെ மட்டும்தான் பார்க்கிறோம் மந்திரசாஸ்திர விதி பிரகாரம் இதுல இருக்கிற மந்திரங்கள் சொல்லறதுக்கு தெரியாது அதனாலயாக்கும் மந்திரங்களை பதம் பிரிச்சு பார்த்து அதனோட அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சாமகானம் அப்படிங்கிறது நம்மளை ஆனந்த லஹரியில முழுகடிக்கும் மந்திரத்தில உச்சாരണങ്ങളെ തവരാമ വേണം സമഗാനമായിട്ട് മന്ത്രങ്ങളെ ചൊല്ലறதுக்கு പ്ലുതം அப்படின்னாக்கா மூணு மாத்திரையாக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆ அப்படிங்கிற அக்ஷரம் எடுத்துட்டா ஆ ஒரு மாத்திரை ஆ ரெண்டு மாத்திரை அந்த ஆ அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் கூட நீட்டினா மூணு மாத்திரை ஆ ஆ ஆ அப்ப மூணு மாத்திரை ராமா 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 இப்படி நீட்டி சொல்றது പ്ലുതം அப்போ ஹ்ரஸ்வம் தீர்க்கம் அந்த தீர்க்கத்தை கொஞ்சம் கூட நீட்டினா പ്ലുതமாச்சு तस्य एष आदेशः அதுக்கு ഉപമാ നിർദ്ദേശങ്ങൾ ഉണ്ട് ഇതിல ஆ அப்படிங்கிறது പ്ലുതം ആദേശം அப்படின்னாக்கா ഉപമാ നിർദ്ദേശം ஏதொன்னு பிரம்மம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது அப்படிங்கிறது வித்யுதஹ மின்னலோடு அந்த പ്ലുതം மாதிரியாக்கும் அப்படின்னு தேவி இங்க சொல்றா மின்னல் திடீர்னு காணும் மறைஞ்சு போயிடும் மின்னல் எப்படியாக்குமோ மின்னறது அது மாதிரி தேவர்களுக்கு முன்னால எச்சம் மின்னல் கொடி மாதிரி மின்னி மறைஞ்சது தேவர்களுக்கு அது என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அத்தியதிகமான ஆக்ரகம் உண்டாச்சு அதனாலேயாக்கும் சத்தியான்வேஷனம் செஞ்சது சத்தியஸ்வரூபனோட தத்துவத்தை தெரிஞ்சின்றது அதனாலேயாக்கும் எக்ஸாம்பிளுக்கு உபனிஷத் அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திடீர்னு ஒரு சுப்பிரபாதத்தில் நமக்கு மின்னல் மாதிரி மனசுல தோணுறது அந்த உபனிஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நம்மளிதா
ஈஷாவாஸ்ய உபனிஷத், முக்திகோபனிஷத், கைவல்ய உபனிஷத், இப்படி கேனோபனிஷத்து இப்படின்னு யாத்திரையை தொடர்றோம். உபனிஷத்து வழி நம்ம ஆக்சுவலாயிட்டு செய்யறது பரபிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அந்த சத்தியான்வேஷனமாக்கும். இந்திரன மாதிரி நமக்கு மகத்துவம் உண்டாகட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கலாம். அனுபவமாக்கும் குரு. இந்த ஒரு அவஸ்தையில எத்திப்படுற நம்ம ஜனனம் முதலுக்கு உபனிஷத்தை கையில எடுக்கிற வரைக்கும் பல பல கடினமான பாதைகள் வழியில சஞ்சரிச்சிருப்போம். ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு செஞ்ச சுகிருதம் காரணமாயிட்டு இப்போ உபனிஷத்தை படிக்கிறதுக்கான சுகிருதம் கிடைச்சிருக்கு. இதுவும் ஒரு தபசாயிட்டே நம்ம பார்க்குறோம். உபனிஷத்து வழி நம்ம நடத்துறது அந்த பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கான சத்தியான்வேஷனம் தான். எத்தனை பெரிய பரீட்சணங்கள் வாழ்க்கையில உண்டானாலும் பகவத் யாத்திரையை நிப்பாட்டக்கூடாது, சத்தியான்வேஷணத்தை நிப்பாட்டக்கூடாது, பரபிரம தத்துவத்தை தெரிஞ்சே தீரணும் அப்படின்னு உறப்பிக்கணும். இப்போது கிடைச்சிருக்கிறது துர்லபமான மனுஷ ஜென்மமாக்கும். பகவானை கூப்பிடுறதுக்கான சாகச்சரியத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது பாழாக்கி களையப்படாதே பகவானே அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கணும். இந்த மனுஷ ஜென்மத்தை பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு உபயோகிக்கணும், பாழாக்கி களையக்கூடாது அப்படின்னு ஸ்ருதி தேவி சொன்னதை நம்ம கண்டதாக்கும். இனியும் ஒரு எக்ஸாம்பிளை இங்க சொல்லவாக்கும் செய்யறாதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நியமீமிஷது நிமேஷம் செஞ்சா மாதிரி அந்த புளுதம் அப்படிங்கிற சப்தம், அப்படிங்கிற சப்தம் இவா மாதிரி கண்ண சிமரா மாதிரியாக்கும் பிரம்மம் பிரத்யட்சப்பட்டு மறைஞ்சது. ஃபுல் டைம் கண்ணு சும்மாதைக்கு பார்க்கறதுக்கு சாதிக்காது. கண்களால பார்க்குற நேரத்தில் நாம் நம்மளை தெரியாதைக்கு கண்ணை சிம்மி துறப்போம். அதே மாதிரியாக்கும் பிரம்மம் வந்து மறைஞ்சது. அதாக்கும் அந்த பிரம்மத்தை உங்களுக்கு ஒன்றும் தரிசிக்கிறதுக்கு சாதிக்காம போனது. நமக்குள்ள இதே மாதிரி மின்னல் மாதிரியும் கண்ணு சிம்மி திறக்கிற மாதிரியும் இருக்கிற சமயத்தில் மட்டும் சில டைம்ல ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது மின்னி மறைஞ்சு போகும். அதை எப்படியாக்கும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறது? எக்ஸாம்பிளுக்கு சபரிமலை கோவிலோட சந்நிதி, குருவாயூர் கோவிலோட சந்நிதி, கடாம்புழ கோவிலோட சந்நிதி, இப்படியெல்லாம் அந்த சந்நிதிகளில் போய் நிற்கிறத நம்மளோட பக்தி பாரவசியத்தால நம்மளை மறந்து ஒரு செகண்டு அந்த விக்கிரக தேஜஸ்ல நம்ம லயிச்சு நிற்போம். ஆனந்த கண்ணீர் பிரவாகமாயிட்டு ஒழுகும். ശരീരത്തിൽ രോമാഞ്ചമുണ്ടാകും. വിങ്ങി പൊട്ടി നമ്മൾ ഹൃദയത്തിലേന്ത് அப்படியே அழுக வரும். ശരീരമെല്ലാം ഐസ് കെട്ടി മാതിരി തണുത്തുറഞ്ഞു നിൽക്കുന്ന അവസ്ഥ വരും. പരമഭക്തിയോട് ലക്ഷണങ്ങൾ നമ്മൾ അങ്ക ഭഗവാനോട് മുന്നാലെ നമ്മളെ தெரியாமையே பிரகடனப்படுத்துவோம். നമ്മൾ ഭഗവാനോട് വിഗ്രഹத்துக்கு മുന്നാലെ തിരുനടയില നിൽக்கிறத നമുക്കുള്ള വേറെ ഒരു ചിന്തനയും வரதில்லை. ഭഗവാനുമായിട്ട് நம்மளோட ஆத்மா கூடிச்சேர்ந்து லயிச்சு நிற்கிற அவஸ்தை அதாக்கும் அந்த பரம பக்தியோடு அந்த லட்சணங்கள் அங்க பிரகடிப்பிச்சோம் நம்ம. அதுதான் ஆத்ம சாட்சா்காரம். அது கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு உடனே போயிடும். அது ஒரு கண் சிம்மற நேரம் தான் உண்டாகும். அதுக்கப்புறம் நம்மளோட பிராராப்த கடலுக்கு திரும்பி வருவோம். இந்த ஆத்மா சாட்சா்காரம் நம்ம அனுபவிக்கிறது அது நமக்கு ஒரு பரமானந்த லஹரியாக்கும். ஒரு தடவை கோவிலுக்கு போகிறோம், மறுபடியும் போகிறோம், காலையில் போகிறோம், சாயந்தரம் போகிறோம். இதெல்லாம் இந்த ஒரு ஆத்மானுபூதி நமக்கு கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டாக்கும். அந்த பரமாத்மாவை தேடியான யாத்திரையாகணும் நம்மளோட யாத்திரை. உமாதேவி தேவர்களுக்கு கொடுக்கிற உபமா நிர்தேசத்தையாக்கும் நம்ம பார்த்தோம். சமஷ்டியில் இருக்கிற தேவதைகளுக்கான உபமா நிர்தேசம் அதையாக்கும் நம்ம பார்த்தோம்.
மின்னல் எப்படியாக்குமோ மின்னி மறையிறது, கண்ணை மூடி கண் சிம்மி திறக்கிற மாதிரி இப்படியெல்லாம் உபமா நிர்தேசத்தை உமாதேவி சொன்னா. കേനോപനിഷത്തില 4வது ഖണ്ഡത്തിലെ, അതായത് 4வது അധ്യായത്തിലെ 5வது മന്ത്രം பார்த்துட்டு இருக்கோம். அதா அத்தியாத்மம் யது ஏதது கச்சதி இவ ச மனஹ அனேன ச ஏதது உபஸ்மரதி அபீக்ஷ்ணம் சங்கல்பஹ. அதா அதுக்கப்புறம் அத்தியாத்மம் ஆத்தியாத்மிகமான உபதேசமாக்கும், மனஹா மனசு, ஏதது இந்த பிரம்மத்தை, கச்சதி இவ ச பிராபிக்கிற மாதிரியும், அனேனா இந்த மனசால, ஏதது இந்த பிரம்மத்தை, அபீக்ஷ்ணம் கண்டினியூஸ் ஆயிட்டு ഇടതടവില്ലാതക്കി, ഉപസ്മരതി നനയ്க்கிறതും, സങ്കൽപ്പഹ സങ്കല്പവും, യത് ഏതൊന്നാക്കുമോ അത് അധ്യാത്മമാക്കും. മനസ്സ് ബ്രഹ്മത്തെ നനയ്க்கிறதுം സങ്കല്പിக்கிறதுം அத்தியாத்மமான உபதேசமாக்கும். இதுக்கு முன்னால் இருக்கிற மந்திரத்துல அதிதெய்வதமான உபதேசத்தால பாஹ்யமான பிரம்ம உபாசனைய சொன்னது மாதிரி, இந்த மந்திரத்துல அத்தியாத்மமான உபதேசத்தால உள்ளுக்குள்ள இருக்கிற மானசிக பாவங்களால எப்படி பிரம்மோபாசனை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. மனசினாலேயாக்குமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மனசோடு சங்கல்பம், ஸ்மரணம், கற்பனை இப்படி இருக்கிற பிரவர்த்திகளுக்கெல்லாம் பிரேரகமாயிட்டு இருக்கிறது பிரம்மமாக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி முடிச்சதாக்கும். அந்த பிரம்ம பாவத்தை அத்தியாத்ம பாவத்துல நிர்தேசிக்கப்பட்டிருக்கீங்க. அத அத்தியாத்மம் தேவதா உபமைய சொன்னதுக்கு அப்புறம் அதாக்கும் இங்க. அதா அத்தியாத்மம் அத்தியாத்மிகமான உபமைய சொல்றேன் அப்படின்னு உமாதேவி சொல்றா. எது ஏதது மனஹா கச்சதி இவா, இந்த மனசு அப்புறக்கையும் இப்புறக்கையும் சாஞ்சாடுற மாதிரி, ஒரிடத்துலயும் அடங்கி நிற்காத்த மனசு டோட்டல் கன்ஃபியூஷனை உண்டாக்கும். அது வேணுமா இது வேணுமா அப்படிங்கிற துவைதபாவம் உண்டாக்குற மாதிரி, மனசோடு சலனத்தாலியாக்கும் நமக்கு ஷட்விகாரங்கள் உண்டாகிறது. ரஜோகுண தமோ குணங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மனசு அப்புறக்கையும் இப்புறக்கையும் சாஞ்சாடுறது. சத்குணம் இருக்கிறத மனசு சாந்தமாகிறது. சாந்தமாகிற அவஸ்தையிலேயாக்கும் நம்ம ஆத்தியாத்மிக தால்பரியத்தை காட்டுவோம், மனசை ஜெயிப்போம். கண்ணோடு கண்ணு, மனசோடு மனசு, இதெல்லாம் நம்ம பார்த்ததாக்குமே. அந்த மனசை பிரவர்த்திப்பிக்கிற பிரம்ம சைதன்யம் இல்லை அப்படின்னாக்கா மனசு பிரவர்த்திக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்ததாக்கும். ஆத்ம சைதன்யத்தாலியாக்கும் எல்லா கரணங்களும் பிரவர்த்திக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அனேனஜ பரபிரமத்தால இந்த மனசு சலிக்கிறது. அபீக்ஷ்ணம் சங்கல்பஹா, மனசோடு உள்ளுக்குள்ள எப்பவும் பிரம்மத்தை தொடர்ந்து
நினைச்சுட்டே இருக்கிற நேரத்துல, அப்படி பிரம்மம் அப்படிங்கிற சத்தியத்தை நான் தொடர்ந்து நினைச்சுட்டே இருக்கிற நேரத்துல மனசு பரபிரம்மத்துல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நன்னா ஸ்ரத்திச்சு, நான் அதை நன்னா ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துண்டு மனசு வேற எங்கேயாவது ஓடி போறதா அப்படின்னு நான் ஸ்ரத்தையோட பார்க்கறத எனக்கு தெரியறது மனசு பிரம்ம சத்தியத்தை தொடர்ந்து நினைக்கிறது அப்படின்னு. இது அத்தியாத்மிகதையோடு திருஷ்டாந்தமாக்கும். சமஷ்டியில மின்னல் மாதிரி, வியஷ்டியில கண்ணிமைகளோடு சலனம் மாதிரி, அத்தியாத்மிகையில மனசோடு பிரவர்த்தனம் சம்பவிக்கிறது எப்படி அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. மனசோடு சலனத்தை நன்னா கவனிக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஹிருதய குகையில ஆத்ம தர்சனம் சாத்தியமாகணுமானா இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும். பிரம்ம தத்துவத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வழியாக்கும் இதுல சொல்லித்தருது. பரமாத்ம சைதன்யத்தாலே ஆக்கும் சர்வ உயிரினங்களுக்குள்ளேயும் எல்லா கரணங்களும் பிரவர்த்திக்கிறது. ஆத்ம தர்சனம் செஞ்சானாக்கா அதுக்கப்புறமா துவைத பாவம் ரெண்டு அப்படிங்கிற பாவம் இல்லை. அந்த ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான மார்க்கமாக்குமே சொல்லி தருது. மின்னலையும் கண் சிம்மர அவஸ்தையையும் நமக்கு சொல்லி தந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ளையும் நொடி பொழுதுல பிரம்மம் அப்படிங்கிற சத்தியம் தெளிஞ்சு மறையும் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். பகவல் யாத்திரையில வாயுவும் அக்னியும் தோற்று ஓடின மாதிரி ஓடக்கூடாது. பலவித தடங்கல்கள் உண்டானாலும் இந்திரன் ஜெயிச்ச மாதிரி பகவல் தர்சன பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கலை அப்படின்னாலும் இந்திரன் உமாதேவி வழியா பரபிரம்மத்தை தெரிஞ்சுண்டா மாதிரி நமக்கும் அந்த பரபிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கணும், சாதிக்கும். மனசு ஓடி நடக்கிற சுபாவம் இருக்கிறதாக்கும் அந்த மனசுக்கு சாந்ததை வந்து பிரம்மத்துல லயிக்கிறது. அதை நம்ம ஸ்ரத்தையோடு கூடிட்டு விசாரம் செஞ்சு உறுதிப்படுத்தணும். மனசு இப்போ பல இடத்துக்கும் ஓடலை, அந்த பரமாத்மாவில தான் நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம நன்னா கூர்ந்து பார்க்கவே செய்யணும். சொதவே ஜடமான மனசுக்கு ஈஸ்வர சைதன்யம் இல்லை அப்படின்னா பல இடத்துக்கும் ஓடி நடக்கிறதுக்கு சாதிக்காது. பரபிரம்மத்தால மனசு சலிக்கிறது, அதை சிந்தனை பண்ணணும். அனேனச்ச உபஸ்மரதி, பிரம்ம சைதன்யத்தால தான் மனசு பிரம்ம தேஜஸ நினைக்கிறது. அனேனச்ச பிரம்ம சைதன்யத்தால அந்த மனஹா மனசு சங்கல்பம் விகல்பம் தொடங்கின பிரவൃத்திகளை செய்யறது. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுவும் ஒரு மார்க்கமாக்கும். நீ உன்னோட மனசோடு பிரவர்த்தனத்தை நன்னா வாட்ச் பண்ணு. ஓடி நடக்கிற மனச பிரம்ம சைதன்யத்துல பிடிச்சு கெட்டு. இதாக்கும் இந்த உபதேசம். ஆறாவது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். கேன உபனிஷத்துல 4வது கண்டத்துல 6வது மந்திரம். சது ஹ சத்வனம் நாம சத்வனம் இதி உபாசிதவ்யம் சஹ யஹ ஏதத் ஏவம் வேத அபி ஹ ஏனம்
സർവാണി ഭൂതാനി സംവാഞ്ചന്തി. തത് அந்த பிரம்மம். சத்வனம் நாமஹ எல்லா பிராணி வர்க்கங்களுக்கும் ഭജിക്കപ്പെടേണ്ട പൂജനീയമായിരിക്കുന്നതാക്കും. அதனாலேயாக்கும் அதுக்கு தத்வனம் அப்படின்னு சொன்னது. தத்வனம் இது. அதனால தத்வனம் அப்படிங்கிற பேரிலேயே உபாசிதவ்யம் உபாசிக்கப்படேண்டதாக்கும் பிரம்மம். சக அப்படியெல்லாம் இருக்கிற உபாசகன். ஏதது பிரம்மத்தை ஏவம் இப்படி வேதா தெரிஞ்சுக்கிறானோ உபாசிக்கிறானோ ஏனம் இவன சர்வாணி பூதானி எல்லா உயிரினங்களும் அபிசம்வாஞ்சந்தி பிரியப்படுறது, ரொம்ப ரொம்ப பாசத்தோடு கூடி பாக்கிறது. உறுதியாயிட்டும். தது பிரம்ம சைதன்யம் அப்படிங்கிறது வனம் நாமம் ഭജിക്കപ്പെടേണ്ടതാക്കും. சத்வனம் அப்படிங்கறதையாக்கும் நம்ம பிரிச்சு பார்த்தோம். தது அப்படிங்கிறது பிரம்ம சைதன்யம் அப்படிங்கிறது வனம் நாம ഭജിക്കപ്പെടേണ്ടതാക്കും. உறுதியாயிட்டும் சத்வனம் நாம பிரம்ம சைதன்யம் அப்படிங்கிறது ഭജിക്കപ്പെടേണ്ട ഒന്നാക്കും. പരബ്രഹ്മ ചൈതന്യത്തെ லட்சியமாக்கிட்டாக்கும் உபனிஷத்து வர்ணனை நடக்கிறது. அந்த பரபிரம்மத்தை பஜிக்கேண்டதாக்கும். பரபிரம்மத்துக்கு நாமரூபங்கள் கிடையாது. அதனால இன்னதாக்கும் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி தெரிய வைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னா கூடியும் ஆத்மா சத்தியம் ஞானம் இத பின்தொடர்ந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நாமம் பேரு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் மட்டும்தான். பாதாதிகேசம் கேசாதி பாத வர்ணனை மாதிரி தியானிச்சு தியானிச்சு நம்ம இப்படி நம்மளோட மனச அந்த பரமாத்மாவில கொண்டு செல்லணும். ததுச்ச அப்படின்னாக்கா அந்த வனம் சத்வனம். சது அப்படின்னா பிரம்மம். பிரம்மம் அப்படிங்கிறது வனம் பூஜிக்கப்படேண்ட ஒன்னாக்கும். இது ரெண்டையும் சேர்த்து வச்சாக்கும் சத்வனம் அப்படிங்கிற சப்தம் வழி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுறது. சது இந்த கேன உபனிஷத்துல எல்லா கரணங்களையும் கண்ட்ரோல் செய்யறது பிரம்ம சைதன்யமாக்கும். அந்த பிரம்ம சைதன்யம் பூஜிக்கப்படேண்ட ஒன்னாக்கும் அப்படின்னாக்குமே எடுத்து சொல்லப்படுறது. சது அப்படிங்கிறது பிரம்ம சைதன்யம். வியஷ்டி சமஷ்டியில பிரகாசிக்கிற சைதன்யம் அப்படின்னாக்கும் கேன உபனிஷத்துல சொல்றத நம்ம பார்த்தோம். வனம் அப்படிங்கிறது பூஜிக்கப்படேண்ட பிரம்ம சப்தம். வனம் அப்படின்னு மட்டும் இங்க சொல்லலை. சத்வனம் அப்படின்னாக்கு சொன்னது பரம சத்தியத்தோடு பேராக்கும் சத்வனம். சது சவனம் சத்வனம் அப்படின்னு அந்த சத்வனத்தை கட் பண்ணாம முறியாம சொல்லணும். இருந்தாலும் அத புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிட்டு அத ஒண்ணு பிரிச்சு பார்த்து சொன்னதாக்கும். சத்வனம் இது உபாசிதவ்யம். இത്ര நேரம் விஸ்தரிச்ச பரமசத்தியத்தை சத்வனம் அப்படின்னு சொல்லிட்டு உபாசிச்சுக்கலாம். உபாசிச்சு உபாசிச்சு புத்தி இருக்கிற உபாசகன் பிரகிருதியிலிருந்து விடுபட்டு அமிர்த ஸ்வரூபி ஆயிட்டு தீர்வன்.
சத்வனம் அப்படின்னு உபாசிச்சு டோப்மோஸ்ட் சத்தியபதத்துக்கு உயர்ந்தானா சக அவன் அந்த உபாசகன் யஹா சத்வனம் அப்படின்னு உபாசிக்கிறவன் ஏதத் ஏவம் வேதா இப்ப உபதேசிச்ச மாதிரி அவன் அதை தெரிஞ்சுக்கிறானோ ஆத்ம வித்யால அமிர்த ஸ்வரூபனில மனச லயிப்பிச்சு ஆராக்குமோ உயர்ந்திருக்கா அப்படி இருக்கிற உபாசகன் யஹா அப்படி இருக்கிற மனுஷனா இருக்கிற ஆருக்காவது இத தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சானா ஏவம் வேதா சத்வனம் அப்படின்னு சொன்னோமே அதே மாதிரி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சானா சாஸ்திர பிரமாணத்துக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சானா வேதாந்தம் அப்படிங்கிற பிரமாணம் வழி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சானா ஆத்ம விஷயத்துல பரமாத்மா அப்படிங்கிற விஷயத்துல பிரமாணம் அப்படிங்கிறது வேதாந்தம் அப்படிங்கிற உபனிஷத்து ஆக்கும். அப்படி அந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிற சம்பிரதாயம் குரு பரம்பரையில் கூடிட்டாக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. குரு சாஸ்திரம் இதனால எல்லாமாக்கும் அந்த பரம்பொருளை நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. அதனோட வழி அப்படிங்கறது சிரவண மனன நிதித்தியாசனமாக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்ததாக்கும். ஏவம் இது மாதிரி ஆராக்குமோ ஏனம் அவனை சர்வாணி எல்லா பூதாதி உயிரினங்களும் ஆராக்குமோ இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறா அவனை அதாக்கும் இங்க ஏனம் அவனை சர்வாணி எல்லா பூதானி உயிரினங்களும் சம்வாஞ்சந்தி ரொம்ப பாசத்தோடு கூடிட்டு பாக்கறா. பாகவதத்துல ஸ்டார்டிங்ல ஸ்ரீசுக பிரம்மர்ஷியோடு பின்னால எத்தனை வேளாக்கும் நடந்து போறதை நம்ம பார்த்தோம். ஸ்திரீகள் குழந்தைகள் இப்படி எல்லாம் அங்க போற அந்த கூட்டங்கள் எல்லாம் உபனிஷத் கூட்டங்களாக்கும். பகவானே ஆன பிரம்மஜானியில எல்லாரும் அட்ராக்ட் செய்யப்படுவா அப்படின்னு தான் இங்கேயும் சொல்லப்படுறது. பரமாத்மாவை தேடி நடக்கிறவா அவளோடு பின்னால பாத பூஜை செஞ்சு நடக்கிறவாளும் நடப்பா. பரபிரம்ம தத்துவம் தெரிஞ்சவன் பகவானுக்கு ஈக்குவலாயிட்டே இருக்கார். அவளை தரிசிச்சு பாக்கியம் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறா. சமாதானம் கிடைக்கிறதுக்கு ஆயிட்டு சித்த யோகிகளை நம்ம பாக்கிறோம், சேவிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அவளை சேவிக்கிறது வழி நம்மளும் பகவானுக்கு உயர்றோம்.